இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி வீடியோ. என்னடா இதெல்லாம் ஒரு சாட்சியாக நீங்கள் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஏணி மிட்டாயி. இதில் கருப்பட்டி போட்டு செஞ்சது. இதை சீனி பாகுலையும் செய்வாங்க எங்கள் ஊரில் ஆனால் அந்த சீனி பாகில் இருக்கிற மிட்டாய் கோவில்பட்டி முறுக்கு ஷாப்பில் விற்க மாட்டாங்க. இங்கே சென்னையில் கோவில்பட்டி ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த மிட்டாய் விற்பாங்க, ஏணி மிட்டாய். எனக்கு ஒரு நாள் போன வாரம் தானேங்க, போன வாரம் புதன்கிழமை எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. எனக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு கோவில்பட்டி ஷாப்புக்கு நாங்கள் போனோம். அவங்க எடுத்து தான் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டோம், நீங்கள் எனக்கு கொஞ்சம் தாங்கலை அப்படின்னா அவர் சொல்லிட்டார், இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்ட்டு எங்களை மரியாதை இல்லாமல் எங்களை நடத்தி எங்களை அமுச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் வந்துட்டேன். சரி, நமக்கு இன்றைக்கி ஏஸ்பா சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு போலன்ட்டு நேற்று சாம்கிட்ட எங்கள் அம்மா, அதாவது என்னுடைய மாமியார் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கிட்ட வாங்க, கிட்ட சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட அம்மா கூட ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க ஓட்டு போட தூத்துக்குடிக்கு போனாங்களாம். வரும்போது வாங்கிட்டு வந்தாங்களாம் அம்மாக்கு. அம்மா இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அவ்வளவா. அதனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இது என்னன்னே தெரியல, நீ வேணா சாப்பிடு கொண்டு போ. அம்மா சொன்னாங்களா கருப்பு ஜிலேபி அப்படி சொன்னாங்களாம். அப்புறமா சார் சொன்னாரா, இது குடும்பம் குளோரிக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கொண்டு போறேன். அதான் நினைச்சேன், ஏசப்பா இது கொஞ்சம் இது இருக்குங்க வேலை. இங்க கோயில்பட்டி ஷாப்ல இதுவே எவ்வளோங்க வருது, 150 ரூபா வருது இந்த மிட்டாய். அவ்வளோ ரேட்டா தான். அதுதான் நம்மளை தேடி வந்திருக்கு. அது எப்படிமா, நான் சொன்னேன், நீங்க எனக்காக நான் போய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அப்புறமா இங்க இதுல பாருங்க, வெள்ளாத்தி குளம்ட்டு ஊர் பேர் போட்டிருக்கு. வெள்ளாத்தி குளமா இது? வெள்ளாத்தி குளம் இங்க இல்லவே இல்லம்மா, சென்னை கிடையாது, தூத்துக்குடியோ திருநெல்வேலி பக்கம் வருமா. மணியின் விஜய் ஸ்வீட்ஸ் பேக்கரி, அந்த ஊருது. அதான் ஏஸ்பா எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களாங்க. சின்ன ஆசையை கூட அவர் நமக்கு நிறைவேற்றுவார். எனக்கு இது ரொம்ப ஷாக் ஆகிட்டு. காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லையா சாப்பிட, சாம் அதை பேக்குள்ளேயே வச்சுருக்கிறாரு, மறந்துட்டாராம். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. நம்ம எவ்வளோ அன்றைக்கி அவர் பேசும்போது மனசு கஷ்டத்தில் வந்தோம். ஏஸ்பா நமக்கு ஒரு 150 ரூபா செலவு இல்லாமல் ஆக்கியிருக்கிறாரு. அதுவும் ஊர்லேருந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு ஏணி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு சின்ன சாட்சியாக அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் என்னங்க நினச்சிங்க இதை பார்த்தவொடனே? நான் இதுவே நிறைய அனுபவிச்சிட்டேன், அதனால நான் இதுவே பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு நெய் அப்படிதான் சொன்னேன், நெய் தேங்காய் வீட்டில் தேங்காய் நடந்துருக்கு. இன்னொரு சாட்சி நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறோம், இருங்க. இன்னொரு சாட்சி இதே வாரத்தில் தான் நடந்துச்சு. நெய் வாங்கணும்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் அன்னைக்கு சாம் கிரீவன் கோக்கு நெய் வாங்க போகும்போது நெய் காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆமா காசு இல்லை. இன்னொரு நாள் போகும்போது 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தாரு. சரி, நெய்யே வாங்க முடியல நம்மளாலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அந்த சிஸ்டர் நெய் சேல்ஸ் பண்ணுற போல நம்ம பிபிஎஸ்க்கு வர பிள்ளைங்க. அப்போ நான் சொன்னேன், சின்ன டப்பா மட்டும் நான் வாங்கிட்டேன். அது 250 ரூபா சொன்னாங்க. நான் சின்ன டப்பா தாங்க சிஸ்டர், நான் வாங்கிக்கிறேன்ட்டு காசு கொடுத்து அவங்க வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1/4 கிலோ நெய், 1/2 கிலோ நெய்யும் அந்த சின்ன டப்பாவும் என்கிட்ட கொடுத்தாங்க. இது நீங்கள் எங்கள் பிள்ளைங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் விபிஎஸ் கூட்டு போகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணி கூட்டு போகிறீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க கிஃப்டாக, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு காசு கொடுக்கவே கொடுக்காதீங்கன்ட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறமா நான் சிஸ்டர்கிட்ட சின்ன பாட்டில் 250 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு எனக்கு இது மட்டும் ஒன்று போதும்னு சொல்லிட்டு 1/2 கிலோ நெய் ஏஸ்பா எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல மனமாக இருக்குது, நெய் சூப்பராக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல. நெய்யோடைய அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு செலவு தானே மாதத்தில். அந்த செலவு பார்த்தீங்கன்னா ஏஸ்பா எங்களுக்கு ஒரு அற்புதமாக செஞ்சார். இதெல்லாம் ஒரு சின்ன சாட்சி தான். ஆனால் அது எங்களுடைய நிலைமையிலேருந்து பார்க்கும்போது அது எங்களுக்கு பெரிய சாட்சி. நெய் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்கள் அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறோம். போயிட்டு 2வது நாள் போகும்போது தான் நான் கேட்டேன், இது என்னது, எனக்கு இது என்னதுன்னு தெரில, இந்த பூஜைக்கு பண்ணுறாங்களே அதுன்னு நினச்சிக்கிட்டேன், விளக்கு எரிய வைக்கிறதுக்குன்ட்டு. அப்புறமா பார்த்தா அவங்க நெய் சேல்ஸ் பண்ணுறாங்க போல். 1/2 கிலோ நெய் அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. இது மாதிரி தான் ஆண்டவர் எங்களை நடத்துகிற சில விஷயங்கள். இது மாதிரி விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். நிறைய ஷேர் பண்ண மாட்டேன், ஆனால் நம்ம ஷேர் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம், நானும் சாமும்.
நெய்யும் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க தானே. நான் சாம்கிட்ட சொன்னேன், ஒரு சின்ன நெய்யாவது வாங்கி கொடுங்க பாப்பம்மா, வாங்கணும் இல்லைன்னா காசு சேர்த்து வச்சுட்டு நம்ம கிரியோன் கோல போய் நெய் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோங்க 1/2 கிலோ நெய் கிரியோன் கோலை? 500 ரூபா. 480 ரூபா அது மாதிரி வரும். அதே இது நீங்கள் கூட ஃபோன் பண்ணி வேணால் இந்த நம்பருக்கு கேட்டு நெய் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. சூப்பராக மனமாக இருக்குது. அவங்க வந்து நாட்டு நெய், சுத்தமான நெய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க பிஸ்னஸ்க்கு. அவ்வளோதான், இது ரெண்டுமே கிடச்சிது. எனக்கு சாக்காயிடுச்சு. எனக்கு இதை பார்த்து தான் சாக்காயிடுச்சு. இதை பார்த்த உடனே நீங்கள் நினச்சிங்களாங்க க்ளோரி ரொம்ப அன்றைக்கி ஃபீல் பண்ணி அழுதிட்டு வந்துச்சுன்ட்டு? எஸ் சார், அதிர்ச்சி ஆயிட்டீங்க என்னம்மா? அவங்க பேர் தெரியல, ஜிலேபி சாப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜிலேபிலாம் வேணாம் எனக்கு. ஆனாச்சும் இந்திக்காரங்க ஜிலேபி வாங்கல, அவங்க வேணாம் எனக்கு ஜிலேபி. பார்த்தா கருப்பட்டி மிட்டாய் இதுன்னு ஜிலேபியே கிடையாது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு பிரிச்சு சாப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு வேணாம், எனக்கு அவ்வளோ பிடிக்காது, இது பிடிச்சா அது வீட்டில் நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லவர் ஏசப்பா. நமக்கு என்னது தேவைன்னு அவருக்கு அறிஞ்சிருக்காரு. நம்ம சின்ன ஆசையை கூட அவர் நமக்கு வந்து நிறைவேற்றுவார். அவரை நினைக்கும் போது அவர் மாதிரி நம்மளை யாருமே லவ் பண்ண முடியாதுங்க இந்த உலகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இந்த சாட்சி பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள்.